கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய வாரத்துக்குள்ள அப்பா அழைத்துக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய வாரத்திலும் அப்பாவோட நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து 2 நாட்களாய் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாமை குறித்து பார்த்து வருகிறோம். ஆபிரகாமோடு கூட அப்பா எத்தனை முறை உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஆபிரகாம் சாராயுடைய வார்த்தையை கேட்டார் என்று 16ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 16 சாப்டர் வெர்ஸ் 2ல பார்த்தோம். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தானா. ஜெனசிஸ் ஆதியாகமம் 16:2ல பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஜெனசிஸ் 12th சாப்டர் வெர்ஸ் 2. அப்பா என்ன சொன்னாங்க? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று அப்பாவுடைய வார்த்தை வந்தது. இன்னைக்கு அநேகர் நீங்களும் எனக்கு வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கு, இன்னும் நடக்கல, இவ்வளவு டிலே ஆகுது என்று சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்துதான் இந்த புதிய வாரத்துல பேசுறாங்க. நீங்க எதை குறித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்துல உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வை பிசாசு கொடுத்து கொண்டிருப்பான். நீங்க இந்த பாவம் செஞ்சிட்டீங்க, அப்பாவுக்கு பிரியம் இல்லாத இதை செஞ்சிட்டீங்க, அதனால இதெல்லாம் உனக்கு இனிமேல் நடக்காது, இனிமேல் உங்களுக்கு அற்புதம் நடக்காது என்று சொல்லி பிசாசு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, அப்பா சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அததான் இந்த ஆபிராமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் செய்த அந்த அப்பாவோட வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 138:2ல பார்ப்போம். சாம்ஸ் 138:2ல சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அப்பா அவங்களுடைய வார்த்தையை தான் என்ன பண்ணிருக்காங்க? மகிமைப்படுத்தி இருக்காங்க. மோசே அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலதான் கானானுக்கு போகல. அதையும் ஒரு நாள் உங்களுக்கு வசனத்தோடு காண்பித்து கொடுக்கிறேன். வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா வார்த்தை தான் ஏசப்பா, ஏசப்பா தான் வார்த்தைன்னு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அதை கீழ்ப்படியாம சாராயோடைய பேச்சை கேட்டதுனால 13 வருடங்கள் அப்பா பேசல. ஆனா ஜெனிசிஸ் 17:1 ஆதியாகமம் 17:1ல நம்ம பார்த்தோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிராம் போல அப்பா தான் ஆபிராமுக்கு தரிசனமானாங்க. இன்னைக்கு பிசாசு ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கான். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்பா தான் என்ன பண்ணாங்க? ஆபிராமுக்கு தரிசனம் ஆனாங்க. நீங்க வாக்குத்தத்தத்தை மறந்திருக்கலாம். ஆபிராமை வைத்து அப்பாவோட திட்டம் பெரிய திட்டம். அந்த வம்சத்துலதான் ஏசப்பா வரணும், எல்லாம் திட்டம். ஆனா பிசாசு சில காரியங்கள் நம்ம பின்மாற்றத்துல போய் பண்ண பார்ப்பான். இன்னைக்கு எப்படி ஆபிராமை ஏசப்பா தேடி வந்தாங்களோ அதே போல உங்களையும் இன்னைக்கு ஏசப்பா தேடி வந்திருக்காங்க. இந்த புதிய நாள்லயும் அப்பா சொல்றாங்க, நீங்க என்ன பாவமா இருந்தாலும், என்ன அக்கிரமமா இருந்தாலும் அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வரும்போது ஏசப்பா சொன்னாங்க, இனி பாவம் செய்யாதே. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இனி பாவம் செய்யாது, அப்பாவுக்கு பிரியம் இல்லாத இனிமேல் செய்யாதீங்க. இன்னைக்கு அப்பா உங்களை தேடி வந்திருக்காங்க. நாம் யாவரும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் இந்த புதிய வாரத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் நீர் அப்பா கல்வாரி சிலுவையில் உடைய பிள்ளைகளுடைய பாவத்துக்காக தான் மரித்தீர். இப்பொழுதும் தகப்பனை யாரெல்லாம் உண்மையாக முழு இருதயத்தோட உள்ளத்தோட என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இப்பொழுது உங்க ரத்தத்தினால் அவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக நன்றி. எப்படி ஆபிராமுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணீரோ, ஆம் தகப்பனே, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற 13 வருஷம் பேசலையேன்னு சொல்லி ஆபிரகாம் தேடி வரலப்பா, நீங்க தேடி வந்தீங்க. அதே போல இப்போது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தேடி வந்திருக்கீங்க. இப்பொழுதும்
அவர்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போன எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் இப்போது நிர்மூலமாக்குகிறேன். ஆம் தகப்பன், உங்களுடைய வார்த்தையின்படி என்று கண்ட எகிப்தினை இனி நீ காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன பாவம், அக்கிரமங்கள், மீறுதல் இருக்கிறதோ எல்லாம் இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிசாசு அவருடைய கழுத்துல நுகத்தை வைத்திருக்கிறார். அந்த நுகங்களை இப்பொழுது நீர் உடைக்கிறதற்காய் நன்றி. ஆம் தகப்பனே, யார் யாருக்கெல்லாம் அந்த நுகத்தை பிசாசு வைத்தானோ இந்த காலை நேரத்துல அவர்களுடைய நுகத்தை நீர் உடைக்கிறதற்காக, அவளுடைய கட்டுகளை நொறுக்குகிறதற்காக தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபார் த டெலிவரன்ஸ் லார்ட். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை இறங்குகிறதற்காக, பாவ கட்டு போராட்டம் எல்லாவற்றும் விடுதலை நீர் கட்டளை இடுகிறதுக்காக, இந்த பாவத்து நிமித்தம் வந்த வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து இப்பொழுதே ஒரு விடுதலை. ஆம் தகப்பனே, ஆபிரகாம் விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டு விக்கிரகங்களை செய்து வந்த அந்த பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்த தேவன். அதே போல இப்பொழுதும் யார் யாரெல்லாம் அப்பா அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி, சொருவகத்துக்கு பின்னாடி சென்றார்களோ அதை எல்லாவற்றையும் இப்போது நீர் மன்னிக்கிறீர், உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறீர். ஆம் ராஜா, இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி அவர்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா விக்கிரக சொரூப ஆவிகளை இயேசு நாமத்துல கட்டிந்து அப்புறப்படுத்து. இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலை அவர்கள் இல்லங்களுக்குள் இப்பொழுது இறங்குகிறது. நீர் கொடுக்கிற இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ரட்சகர் மீட்பெரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.